This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மன நிறைவு. காட்டில் புத்திசாலியான ஒரு சிங்கம் இருந்தது. ஆனால் அது எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தது. எனக்கு இவ்வளவு பலம் இருந்தும், இரும்பு போன்ற நகங்கள், பற்கள் இருந்தும் என்ன உபயோகம்? கேவலம் இந்த காட்டு சேவல் கூவுற சத்தம் என்னை நடுங்க வைக்கிறது. இப்படி பயந்து கொண்டே வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டபடி இருந்தது. அதே சமயம் அங்கே ஒரு யானை வந்தது. அது மிகவும் கவலையுடன் தன் காதுகளை முன்னும் பின்னும் அடித்துக் கொண்டே நகர்ந்தது. அதை பார்த்த சிங்கம், ஏய் ஜம்போ, உனக்கு என்ன கவலை? யாருமே உன்னை எதிர்த்து சண்டை போட மாட்டார்களே. உன் உடலை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுமே. எதற்காக நீ கவலையோடு இருக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டது. அதற்கு யானை, இதோ என் காது பக்கத்தில் பறக்கும் குளவியை பார்த்தாயா? இது என் காதுக்குள் நுழைந்து கொட்டிவிட்டால் அவ்வளவுதான், என் உயிரே போய்விடும். அதற்காகத்தான் இது காதுக்குள் போய்விடாதபடி காதுகளை ஆட்டிக்கொண்டே கவலையோடு நடக்கிறேன் என்றது. அது கேட்டு சிங்கம் யோசித்தது. இவ்வளவு பெரிய உடம்பை வைத்திருக்கும் யானை கவலைப்படாது என்று நினைத்தால் அது கூட கவலைப்படுகிறதே. அப்படியானால் பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும் போலிருக்கிறது. கவலைப்படுவதால் வாழ்க்கை ஒன்றும் நமக்கேற்ற மாதிரி மாறப்போவதில்லை. அது மட்டுமல்லாமல் கவலைப்பட்டு நம் கண்ணெதிரே இருக்கும் அழகான விஷயங்களை பார்த்து சந்தோஷமாக கூட வாழ முடியாமல் போய்விட்டதே என்று அது புரிந்து கொண்டது. அன்றிலிருந்து அது கவலைப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கியது.